டே 52 அண்ட் 53 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வந்து நான் திருச்செந்தூர் ரீச் ஆகுறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 7:00 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வரதுக்கு 7:30 ஆயிடுச்சு. வந்த உடனே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருந்துச்சு. ஸோ இது வந்து மேரேஜ் வீட்லருந்து ஒரு கல்யாண வீடு, அங்கருந்து குடுத்துட்ட சாப்பாடு தான். எங்க ஊர்ல ஒரு கான்செப்ட் என்னன்னா, மேரேஜ் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் வருது அப்டின்னா, எல்லாருமே சாப்பிட போமாட்டோம். வீட்ல இருக்க ஆண்கள் மட்டும் தான் சாப்பிட போவாங்க. வீட்ல இருக்க லேடீஸ்லாம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு மேரேஜ் வீட்லருந்து குடுத்துட்டுருவாங்க. ஸோ எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. இட்லி, சாம்பார் அண்ட் கேசரி. நான் வந்து 2 இட்லி வித் சாம்பாரோட எடுத்துட்டு அப்படியே நான் தூங்க போயிட்டேன். தூங்கி எந்திரிச்சுட்டு நான் வந்த ஒர்க் விஷயமா நான் பேங்குக்கு போயிட்டு என்னோட ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3:00 ஆயிடுச்சு. ஸோ வந்தோனே மேரேஜ் வீட்லருந்து அகைன் பிரியாணி குடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர் மேரேஜ்ல போடுற பிரியாணி. ஸோ வந்து டயட்ட பத்திலாம் யோசிக்காம கொஞ்சம் குவான்டிட்டில நான் எடுத்துக்கிட்டேன். தென் ஈவினிங் வந்து ஒரு 1/2 கப் வந்து காஃபி மட்டும் சுகர் இல்லாம எடுத்திருந்தேன். நைட்டு டின்னர் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அகெயின் அந்த பிரியாணி தான் இருந்துச்சு. ஸ்டில் எப்பயாதானே சாப்பிட முடியுன்ட்டு நான் நைட்டும் பிரியாணியே எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நல்லா சாப்பிட்டனால, நான் செகண்ட் டே வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடணும்னு சொல்லி பிளான் எடுத்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே நான் வாக்கிங் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு வந்துட்டேன். 10 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 5 ஸ்டெப்ஸ் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ செகண்ட் டே வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா சர்க்கரைவள்ளி கிழங்கு மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் சாப்பிட்டேன். தென் வந்து கொஞ்சமா பப்பாளி பழம் அண்ட் அது கூட வந்து சப்போட்டா பழமும் எடுத்துக்கிட்டேன். தென் லஞ்சுக்கும் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருந்தேன். 2 அ பாயில்டு எக் அது கூட வந்து அவரைக்காய் கூட்டு அண்ட் வந்து அன்னாசி பழத்தில கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு எடுத்திருந்தேன். நேத்து நல்லா சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஈவ்னிங் வந்து நான் ஊருக்கு கிளம்பணும். அகைன் சென்னை பேக் டூ வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் வித்தவுட் சுகரோட நான் எடுத்துக்கிட்டேன். தென் வந்து எனக்கு 7:30 தான் பஸ்ஸு. ஸோ 7:00 என்னோட ஃபேவரைட் ஹோட்டல் எனக்கு வந்து திருச்செந்தூர்லயே ஒரு சப்பாத்தி வந்து ஒரு ஹோட்டல்ல ரொம்ப பிடிக்கும்னா, அது நியூ புகாரில தான். அங்க நெறைய விஷயம் நல்லாருக்கும். பட் நான் வந்து எனக்கு அங்க சப்பாத்தி என்னமோ தெரியல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். நியூ புகாரி இதோட பேரு. அங்க வந்து 2 சப்பாத்தி வித் வந்து வெஜ் குருமாவோட எடுத்துக்கிட்டேன். நான் ஊருக்கு வந்து நல்லா எனக்கு புடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன்னே சொல்லணும். பிரியாணி அண்ட் வந்து சப்பாத்தி 2மே நல்லாவே சாப்பிட்டேன். செம்ம ஹேப்பி எனக்கு. ஸோ ஃபைனலா எனக்கு என்னோட டின்னர முடிச்சுட்டு நான் அப்படியே பஸ்ல கிளம்பிட்டேன். ஸோ அந்த லாஸ்ட் 2 டேஸ் எங்க வீட்ல நல்லா போச்சு. செம ஹேப்பியா இருந்தேன். ஸோ பேக் டூ இப்ப சென்னை வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான். மத்தபடி ஹேபிட்ஸ்லாம் வந்து நான் எதுவுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. தண்ணி ஒழுங்கா எடுக்கல. ஜங்க் ஃபுட் வந்து நான் அவ்வளவா எதுவுமே சாப்பிடல. எல்லாமே வீட்டு ஃபுட் தான் சாப்பிட்டேன். அண்ட் ஸ்கின் கேர், ஹேர் கேரும் நான் பண்ணவே இல்ல. சுத்தமா எந்த ஹேபிட்டுமே நான் பண்ணல. ஏன்னா, இந்த 2 டேஸ் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டேன் எங்க வீட்ல. ஸோ நாளையிலேருந்து பேக் டூ ரொட்டீன் வர்றோம். நாளைக்கு சென்னையில மீட் பண்ணலாம். பாய்.